மக்களின் தீர்மானத்திற்கு மதிப்பளித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகையிலிருந்து இன்று அதிகாலை புறப்பட்டு சென்றார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொலைபேசியூடாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்கு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை அழைத்த முன்னாள் ஜனாதிபதி எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். இதன்படி கௌரவமான முறையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி செயலகத்தில் தனது பாராளுமன்ற குழுவை சந்தித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தனது அலுவலக ஊழியர்களை சந்தித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 10 வருடங்கள் தனது பொறுப்புகளை நிறைவேற்றிவிட்டு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வெளியேறினார். පාර්ලිමේන්තුව තුළ කටයුතු කළ යුතු ආකාරය පිළිබඳව අපිට பாராளுமன்றத்திற்குள் செயற்படும் விதம் குறித்து அவர் ஆலோசனைகளை வழங்கினார். இதன்படி எமது பொறுப்புகளை நாம் எதிர்காலத்தில் நிறைவேற்றுவோம். குழு என்ற ரீதியில் எமது நிலைப்பாட்டிற்குள் இருந்து நாட்டிற்காக நடவடிக்கைகளை நாம் எடுப்போம். அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. සංශෝධන සහ ඒ ක්‍රියාමාර්ගවලට අපි සහයෝගය ලබා දෙනවා. ඒක කිසි ගැටලුවක් නැහැ. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மத்திய செயற்குழுவின் நடவடிக்கைகள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது. எதிர்வரும் காலத்தில் அவர் கட்சியின் தலைவராக செயற்படுவார் என மத்திய செயற்குழு தீர்மானித்தது. எனினும் இது சட்ட பிரச்சினை காணப்படுகின்றமையினால் சட்டத்திற்கு முன் செல்ல வேண்டியுள்ளது. சட்டத்தின் ஊடாக கிடைக்கும் ஆலோசனைகள் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும். பொது எதிரணியினால் கொண்டுவரப்படுகின்ற பிரேரணைகள் குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு இல்லை, அவ்வாறான கலந்துரையாடல் இடம்பெறவில்லை. தற்போதைய நிலைமையின் கீழ் நாம் குழு என்ற விதத்தில் செயற்படுவோம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் ஏதேனும் சத்தியப்பிரமாண நிகழ்வுகள் மற்றும் வேறு ஏதேனும் சம்பவங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் பிரதமரை நியமிப்பதற்கான அதிகாரம் இருக்கின்றதா, பெரும்பான்மை இருக்கின்றதா என ஆராய்வோம். அதனூடாக நல்லாட்சியை ஏற்படுத்த எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மெதமுலனவில் உள்ள தனது வாசஸ்தலத்திற்கு சென்றார்.
dia harus apa? Ini tapi ada kabar malah 3 tahun lagi. Jadi ada